இப்படி வந்து காஷ்மீரில் மாட்டுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. காஷ்மீரி சீரீஸ் பார்ட் 1லேருந்து போடணுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போது லாஸ்ட் பார்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுன்ற நிலைமைக்கே வந்துட்டேன். நான் டூரிசமாக காஷ்மீருக்கு வந்திருந்தேன். நிறைய பேருக்கு தெரியும், ஸ்டோரிலாம் போட்டிருந்தேன். பட் இன்றைக்கி, அதாவது மார்ச் 1, காஷ்மீரில் ஒரு பெரிய போராட்டம், ஸ்ட்ரைக்கு, எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே க்ளோஸ்டு. நாங்கள் ஸ்டக்காகி நிற்கிறோம். நாளைக்கு ஃப்ளைட்டு எப்படி போகிறோம் எதுவுமே தெரியல. எந்த கேபு எதுவுமே கிடையாது. மக்கள் ஃபுல் காஷ்மீர் ஸ்ரீநகர் ஃபுல்லாகவே போராட்டம். நிறைய ஆசைகளோட நிறைய செலவு பண்ணி தான் காஷ்மீரே வந்திருந்தேன். பட் ஏன் நேரமாக என்னன்னு தெரியல, ஈரானோட சுப்ரீம் லீடர் யாரையோ கொண்டுட்டாங்கன்ட்டு இங்கே ஒரே ஸ்ட்ரைக்கு. மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு ஒரே ரேலி போயிட்டுருக்காங்க. எல்லாமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஒரு கடை கூட இல்லை. ஹோட்டல் சாப்பிட எதுவுமே இல்லை. ஊர் ஃபுல்லாக 144 போட்டு ஃபுல்லாகவே ஷட் டவுன் ஆகிடுச்சு. நாங்கள் எங்கே போகிறது எதுவுமே தெரியாமல் கார்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்தோம். என்ன பண்ணுறது, எல்லா டூரிஸ்ட்டுமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க இன்றைக்கி ஒரு நாளில். ஏன்னா நான் இன்றைக்கி நிறைய ட்ரீம் வச்சுருந்தேன், ஸ்னோ பார்க்கணும், குல்மார்க் போகணும். ஆனால் குல்மார்க்லாம் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக்கு, எல்லாமே க்ளோஸ்டு, ரோடு எல்லாமே பிளாக்டு. என்ன பண்ணுறது தெரியாமல் டால் லேக்கில் ஒரு செவுத்து மேலே உட்காந்து ஒட்டு வெயிலில் மணிக்கணக்காக உட்காந்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது தெரில. இந்த வடபழனி ஆண்டவன் என்னை இதே உடம்போடு உயிரோடு கொண்டு போய் சென்னையில் சேர்த்துட்டாலே போதும்னு இருக்குது.